அலுவல் ரீதியான சீரான ஒரு இலக்கிய விழாவாக இல்லாமல் முன்பின் அசைந்தாடும் ஊஞ்சல் போல உல்லாச சுற்றுலாவாக உற்சாகமாக நடைபெறக்கூடிய இந்த கம்பன் கலைக்கூடத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் நடத்த உதவி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் நடந்து சென்று விடாமல் இன்னும் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் என்னை இங்கே புதுக்கோட்டையில் இருந்து அழைத்து நடத்தி வந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் சேலம் கலையமுதன் அவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய வணக்கம். ஏன் நடந்துன்னு தொடங்கினேன்னா ஏதோ ஒன்றை பேசிவிட்டு செல்வது என்னுடைய பழக்கம் அல்ல. நடையில் நின்றுயர் நாயகனை பாடி புகழ் பெற்ற கம்பனை நடையால் இந்த இந்தியாவை மட்டுமல்லாது உலகையே அளந்த காந்தியடிகளின் பிறந்த நாளில் கொண்டாடுகிறோம். அதனால் தான் நான் நடையை பற்றி நடையில் நின்றுயர் நாயகனுக்கு கம்பன் கலைக்கூடத்தில் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நடந்து எப்படி காந்தியடிகள் உலகை அளந்தார் என்பது சும்மா நட எதுகை மோனை இயைபு அப்படியெல்லாம் இல்லை. எதை சொன்னாலும் அதை ஒரு புள்ளி விவரத்தோடு, அதை ஒரு ஆதாரத்தோடு, அதை ஒரு சம்பவத்தோடு சொல்ல வேண்டும் என்று நினைப்பவன் நான். காந்தியடிகளுடைய சிலையை நீங்க கவனிச்சிருக்கலாம். இந்த உலகத்துல எல்லா தலைவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலை வச்சிருப்பாங்க. அண்ணா சிலையை பத்தி சொன்னாங்க. அவர் ஒரு விரல் நீட்டினால் இரு விரல் நீள்வது பற்றி எல்லாம் கவிதையிலே சொன்னார்கள், கவி கோர்வையாக. ஆனா உலகத்துல எல்லாருக்கும் நிக்கிற மாதிரி சிலை இருக்கும், உட்கார்ற மாதிரி சிலை இருக்கும். வீரர்களா இருந்தா குதிரையில இருக்கிற மாதிரி எல்லாம் சிலை இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். காந்தியடிகளுக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி சிலை வைத்திருப்பார்கள். காரணம், தன் வாழ்நாளில் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று கேட்கலாம். நின்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மக்களின் மனதில் அமர்ந்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் தன் சொல்படி நடந்து காட்டிய ஒரே தலைவர் அண்ணல் மகாத்மா காந்தி. அதனாலதான் சும்மா நடந்துன்னு சொல்றது இல்லைங்க, அவர் எவ்வளவு நடந்திருக்கிறார்னு ஒரு ஆய்வு பண்ணினார். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 18 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அதாவது அவர் ஒட்டுமொத்தமாக நடந்த தூரத்தை அளந்தால் இந்த உலகத்தை 2 முறை சுற்றி வந்துவிட முடியும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அதனாலதான் உலகத்துல எல்லாருக்கும் செலவு வச்சிருக்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே அதிகமான சாலைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய, பெயர் கொண்டு விளங்கி இருக்கக்கூடிய ஒரே நபர் மகாத்மா காந்தி. இந்தியாவுல மட்டும் 48 தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அவருடைய பெயர் இருக்கிறது. நீங்க எந்த ஊருக்கு போனீங்கனாலும் இந்தியாவுடைய மாநில தலைநகரங்கள், பெங்களூர் போனீங்கனாலும் சரி, டெல்லி போனீங்கனாலும் சரி, அகமதாபாத் போனீங்கனாலும் சரி, நீங்கள் கொல்கத்தா போனீங்கனாலும் சரி, அந்த முக்கியமான சாலைக்கு பேர். நான் சந்து பொந்து தெரு ரோடு அதெல்லாம் கணக்கில் எடுக்கல. நான் சொல்லுவது மிக நீண்ட மிக பிரதானமான நெடுஞ்சாலைகளை மட்டும் சொல்றேன். எம்ஜி ரோடுன்னு தான் பேர் இருக்கும், மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் வச்சது பெரிய ஆச்சரியம் இல்லை. தமிழ்நாட்டில் அண்ணா சாலை இருக்குன்னா இந்தியாவில் மகாத்மா காந்தி சாலை இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பெயர் எல்லாவற்றுக்கும் வைக்கப்படும். ஆனா உலகம் முழுவதிலும் 53 பிரதான சாலைகளுக்கு மகாத்மா காந்தி சாலை என்று பெயர். எதுக்கு இவ்வளவு புள்ளி விவரம் சொல்றேன் அப்படின்னா, மனுஷங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே ஒரு அருமையான விழா கம்பன் கலைக்கூடம் அப்படின்னா யார் நடத்துறா யோசிச்சு பார்க்கணுமா இல்லைங்களா? ஒரு மருத்துவர் தலைமை இருக்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்னு குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. உலகத்திலேயே 2 பேர் மட்டும் தான் அறுத்தா நாம சந்தோஷமா இருக்கும். ஒண்ணு மருத்துவர், ஏன்னா அவர் நம் நோய் நீக்க அறுக்கிறார். இன்னொன்று பேச்சாளர். அவர் அறுத்தாலும் பல பேர் இப்படி கைதட்டி ஆக வேண்டிய ஒரு சூழல்ல. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு அவங்க போடல, அழைப்பது இல்லை. ஆனா தலைப்பு இல்லாம பேசுறது என் பழக்கம் இல்லை. ஏன்னா எதையோ ஒன்று பேசிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறதுனால. கம்பனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு தலைப்பு.
ஏன் அந்த தலைப்பு கொடுத்தேன்னா அதற்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். எல்லாருக்கும் கம்பனை படிக்கணும்னு ஆசை. எங்கள் ஊருடைய புதுக்கோட்டையினுடைய பெருமை கவிச்சுடர் கவிதை பித்தன் சொல்லுவாரு, கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒரு வரி கற்பரேல் கவி பாடலாம் சொல்லிட்டு போயிருக்காருல ஒருத்தர். விருது வாங்கினது மட்டும் மேட்டர் இல்லைங்க, எல்லாரும் கவி பாடணும் அப்படின்னு. அதுக்கு என்ன வழின்னு நானே சொல்லி கொடுத்துறேன். அவர் சொன்ன மாதிரி கோல்கேட்டு டோல்கேட் எல்லாம் வேண்டியது இல்லைங்க. கல்லாத ஒருவரும் கம்பனில் ஒரு வரி கற்பரேல் கவி பாடலாம். கம்பனை பெற்ற ஓர் தகுதிக்கே தமிழன் தன் கால் மீது கால் போடலாம் அப்படின்னு கவிதையா சொல்லுவாரு. அதனாலதான் கம்பனுடைய உருவம் மட்டும் பாருங்க, கால் மேல கால் போட்டு சும்மா அப்படி எத்தா உட்கார்ந்து. ஏண்டானா தமிழன்னு நமக்கு சொல்வதற்கு கம்பன் நமக்கு அவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்திருக்கு. சும்மா இல்லைங்க, கம்பனை படிக்கிறது அப்படிங்கிறது நான் எப்படி அதை பார்க்கிறேன், ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று என்னை இங்கே அழைத்திருப்பதனால கம்பனை படிப்பதில் கூட நான் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கிறேன். என்ன சார் நம்பிக்கை அப்படின்னா, நம்பிக்கைன்னா ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் இருக்குங்க, ஆனா இருக்கிறதுல நான் என்ன பார்க்கிறேன் அதானே நம்பிக்கை. இங்க ஒரு டேபிள் இருக்கு, ஆமா இருக்கு, தெரியுது. ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, ஆமா இருக்கு. ஃபேன் இருக்கு, ஆமா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்பிக்கை வேண்டியது இல்லை. ஏன்? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன நம்பிக்கை வேண்டியது? அதுக்கு கண்டு தெரிஞ்சா போதும். அதற்கு பேர் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை நான் எது உங்கள் பார்வைக்கு புலனாகாதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நம்பிக்கை. கம்பன் ஈஸியா சொல்றான், ஒன்றே எண்ணில் ஒன்றே. ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணுன்னு வச்சுக்க, பல என்று வைக்க பலவையா, நீ எப்படி வேணுமோ வசதிக்கு வச்சுக்க. அன்றே எண்ணி அன்றேயாம், ஆமே எண்ணி ஆமேயாம். எது நீங்க சொல்றீங்களோ, நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கொள்வது தாங்க. ஒரு சொல் நாம சொல்லக்கூடிய மெத்தடுல மாறும். ஒரு சொல் நாம ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரியும் கொடுக்கலாம், அதே நேரத்துல ஒருத்தரை வாழ வைக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். சொல் வாழ வைக்குமான்லாம் கேட்காதீங்க. வெளியில இருந்தெல்லாம் பெரிய உதாரணம் வேண்டாங்க, கம்பன்ல இருந்தே உதாரணம் சொல்ல முடியும். ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ராமன் போன உடனே பரதன் வந்து பயங்கர சண்டை போடுறான். சண்டை போட்டு எல்லாம் நடந்துருச்சு, மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க. மக்கள் வருத்தத்துல இருக்கிறாங்கன்னு உடனே பரதன் சொல்றான், நான் போய் ராமனை கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறான். இந்த சொன்ன செய்திய அவன் மட்டும் வச்சுக்கல. ஏன் அவன் மட்டும் வச்சுக்கிட்டா அவன் தலைவன் இல்லை, அவன் 1000 கோடி ராமருக்கு ஈடானவன் இல்லையா. அதனால அவன் என்ன பண்றான், உன்னை எறிந்தால் பாட்டுல எல்லாரும் அந்த முதல் வரியை தாண்டி யோசிக்கவே மாட்டோம். ஆனா அந்த பாட்டுல தலைவர் நான் யாருங்கிற செய்தி பின்னாடி வரும். தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொன்னவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா. இப்ப தலைவன்னா 2 தொகுதி வேணும். ஒண்ணு முதல்ல தான் யாருன்னு தெரியணும், நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையேன்னு இளையராஜா மாதிரி பாடக்கூடாது, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது தன்னை பத்தி தெரிஞ்சத அடுத்தவன் நம்புற மாதிரி சொல்லணும். அப்பதான் அவன் தலைவா அப்படின்னு கூப்பிடுவான். இல்லைன்னா வெறும் வீடியோ மெசேஜ் போட்டு 3 நாள் கழிச்சு தலைவா ஏன் டவுட் வந்துடும். இல்ல நான் எதையோ சொன்னேன் நீங்க நினைச்சுக்க கூடாது, இலக்கியம் தான் பேசுறேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பரதன் ராமனை போய் கூட்டு வருவேன்னு சொல்லக்கூடாது. கூட்டு வருவேன்னு சொன்ன சத்துருக்கனை கூப்பிட்டு நீ போய் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல் அப்படிங்கிறான். நாட்டு மக்கள் அந்த பறை செய்தியை கேட்ட உடனே முரசறிந்து அவன் சொன்னதை கேட்ட உடனே எப்படி இருந்தாங்களா, உயிர் போன உடம்பு விழித்து எழுந்தது போல அந்த சொல்லால் துளிர்த்தார்களாம் மக்கள். ஒரு சொல் அப்படி காப்பாத்தி கொண்டு வரணும். அதனாலதான் விவிலியத்துல யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுவாங்க, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவனாய் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கல. ஏன்னா ஒரு சொல் கடவுளுக்கு நிகரானது. அதனாலதான் பாரதி சொல்லுவான், மந்திரம் போல் வேண்டுமலா சொல் இன்பம்பா. தேடி தேடி போவானா. ஒரே ஒரு வார்த்தையை தேடுறதுக்காக 1 மாசம் அலைஞ்சிருக்காரு பாரதி. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம விரிவா படிச்சோம்னா தெரியும். ஒரு சொல்லுக்கு 1 மாசம் அலைவாராயா ஒரு மனுஷன்னா, எதையோ ஒன்று எழுதி போடுவோம் சார், அதனால ஒரு பிரச்சனை இல்லை சார், படிக்கிறேன் சாதட்டு சார்
அப்படின்னு நினைக்காம, இல்லைங்க நான் அப்படி எல்லாம் எழுத முடியாதுங்க, ஏன்னா நான் கவிஞன், ஏன்னா நான் புலவன், நான் எழுதுறதுல அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு மந்திர சொல்லா இருக்கணும், ஏன்னா வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லணுமா இல்லைங்களா, அதனால அப்படி போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி என்ன சார் பண்ணினாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச காட்சி எங்க பார்வை வித்தியாசப்படுது மட்டும் சொல்றேன். கைகேயி ராணி நமக்கு தெரியும். ராணினா சாதாரண ராணி இல்ல, கோசலை சுமித்திரையை விட கைகேயிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. ஏன்னா தசரதனைய போர்ல காப்பாத்தணும் அவர், சும்மாவா சதுரங்க ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ராணி மாதிரி அவ பறந்து பறந்து அடிப்பான், அந்த மாதிரியான ஒரு ராணி. ஆனா அந்த ராணி காடு எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பாங்களா? இல்ல. சரி, ராமன் யாரு? தசரதனுடைய பையன், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, எப்படி இருக்கணுமா இல்லைங்களா, அப்படி இருந்திருக்கான். சரி, அவனாவது எங்கேயாவது கஷ்டப்படுற இடத்துக்கு காட்டுக்கு போயிருக்கானா? இல்ல. இப்ப காடை பார்க்கலங்க, ஆனா ரெண்டு பேரும் ஒரே காட்டை அடுத்தடுத்த காண்டங்கள்ல இல்ல, ஒரு 10 படலம் தாண்டி இல்ல, அடுத்தடுத்த பாடல்கள்லயே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு தெரிஞ்ச பாடல் கூட்டு சொல்லணுமா இல்லைங்களா? ஆயுசூர் உலகம் எல்லாம் பரதனையால தாயிரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி, எனக்கு தேவையான வார்த்தை அதுதான், இருந்தாலும் ஃபுல்லா சொல்லிடுவோம். புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா அப்படின்னு யார் சொன்னாங்க? நான் சொல்லல என்று இயம்பினான் அரசன். நான் சொல்லலைங்க அப்படி கையை சொல்லிடுவாங்களா இல்ல ஒப்புதல் வாக்கு மூலமா என்று இயம்பினான் அரசன். ராஜா சொன்னார் அப்படி. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், காடு எப்படி இருக்காங்க? பூழி வெங்கானம். காட்டுல புழுதி இருக்குமாங்க? ஏதாவது லாஜிக் இருக்காங்க? மரமே இல்லைன்னாதான் புழுதியா இருக்கும், பாலைவனம். காட்டுல புழுதியே இருக்காது. ஆனா இவ என்ன சொல்றா? பூழி வெங்கானம் நன்னி, அதனாலதான் ஏன்டா புண்ணியத்துறை ஆடணுமா, அவ்வளவு புழுதியில போயிட்டல, அடுத்து குளிச்சுட்டு புழுதியில இருந்துட்டு வெம்மையில இருந்துட்டு அடுத்து குளிச்சுட்டு புண்ணிய துறைகளாடி அப்புறமா 2 வருஷம் 14 வருஷம் கழிச்சு வா. ரைட். வெம்மையான காணம்னு அவ சொல்றான். கொஞ்சம் நுணுக்கமா சொல்றேன். நெருப்புக்கு 2 தன்மை உண்டு, ஒன்று வெப்பம், இன்னொன்று ஒளி. அறிவியல் ஆசிரியர்கள் யாராவது இருந்தா கொஞ்சம் கேட்டுங்க, இந்த மாதிரி நேரத்துல டப்புன்னு தூங்கிறாதீங்க, ஏதாவது பயங்கரமா விளக்கம் சொல்றான்னுட்டுன்னு. பட் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா புரியணுங்கிறதுனால சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அறிவியல் படி இருட்டு என்று ஒன்று விளக்கமே கிடையாது. அறிவியல் படி குளிர் என்ற ஒன்றுக்கு விளக்கமே கிடையாது. நீங்க எந்த அறிவியலாளர் வேணாலும் கேட்டுக்கலாம். அப்ப என்ன சார் உண்டு? எங்கே ஒளி இல்லையோ அதன் பெயர் இருள். வெளிச்சம், ஒளி இருக்கணும். ஒளிக்கு லைட்னா என்ன சார் சயின்டிபிக்கா டெஃபினிஷன் இருக்கு. அப்ப இருட்டுனா ஒளியினுடைய ஆப்சன்ஸ், ஒளி இல்லைன்னா அதுக்கு பேர் இருட்டு. எங்கே வெப்பம் இல்லையோ அதன் பெயர் குளிர். குளிர்னா என்ன கிடையாது, வெப்பம் தான் உண்டு. ஏன்னா நெருப்பை மையப்படுத்தியதுதான். இங்க பாருங்க, இவங்க இந்த நெருப்பினுடைய 2 பகுதியை பேசுறாங்க, இவங்க வெங்கானம்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டிலேயே ராமன் சொல்றான், ஏன் எந்திர இயம்பினன் அரசன் சொல்ற? ஏன் அரசன் சொன்னா தான் நான் கேட்பேனா என்ன? இல்லையே, நான் யார் சொன்னாலும் கேட்பேன்மா, நான் ரொம்ப நல்லவேம்மா, இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்லி அடி வாங்குறதுக்கான ஆளு வடிவேலுக்கு முன்னாடியே ராமன் இருந்திருக்கிறேன். ஏன்டா நான் எது சொன்னாலும் சரிப்பா, இதை சொன்னாலும் சரி, அதை சொன்னாலும் சரி அப்படின்னு அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு? மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனும். மன்னவன் சொல்லலன்னா என்னமா, நீ சொன்னா செய்ய மாட்டேனாமா, அவ்வளவுதானே இருக்கான வார்த்தை. அப்ப அவர் சொல்றாரு, மின்னொளிர் காணம் இன்றே. மின்னொளிர் காணம். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும், காணகத்துல வெளிச்சமா இருக்குமா? இல்லைங்க. ஆனா ராமனுடைய பார்வை எப்படி இருக்கு? மின் ஒளிர் காணம். இப்ப ஏதோ ஒண்ணு கம்பன் மட்டும் சொல்லலைங்க, உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையோடு பொருத்துகிறேன். திரும்பவும் கொஞ்சம் உங்கள் கவனத்தை கேட்டுக்கிறேன். என்ன சார் கவனம் அப்படின்னா, எங்கே வெப்பம் இல்லையோ அது குளிர், எங்கே ஒளி இல்லையோ அது இருள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வெளி உலகத்துல துன்பம் கிடையாதுங்க. ஏண்டானா எங்கே உள்ளுக்குள் இன்பம் இல்லையோ அப்போது வெளியே துன்பமாக இருக்கிறது. உங்கள் மனம் மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வெளியில எந்த துன்பமும் கிடையாது.
இந்த உலகமே எவ்வளவு பிரச்சனை எதிர்கொண்டாலும் சரிங்க, அதை தாண்டி ஜெயிப்போங்க. 3 வயசு வரைக்கும் நான் பேசலைங்க. நம்புவீங்களா? பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல, அதுக்கு சேர்த்து வச்சா இப்ப பேசுறேன். 3 வயசு வரைக்கும் நான் பேசவும் இல்லை, நடக்கவும் இல்லைங்க. ஒரு சாதாரண குடும்பம், அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். அப்ப எல்லாம் ஆசிரியருக்கு 425 ரூபாய் சம்பளம். எந்த வசதியும் கிடையாது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாது. உள்ளூர் டாக்டர்கள்ட்ட காமிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு, காலுக்கு கூட அந்த கார்ட் லிவர் ஆயில் ஒன்று இருக்கும், மீன் எண்ணெய், அதை வாங்கி தடவிட்டு இருந்தாங்க. வாய் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்க அம்மா அவங்களால முடிந்தது வெறும் நம்பிக்கையை மட்டும் தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். குமரகுருபரர்லாம் இல்லைங்க, முருக பாரதியும் கடவுளின் அருளால் என் அம்மாவின் நம்பிக்கையால் 3 வயதில் பேச தொடங்கினேன். நீ 44 வயசு ஆகுதுங்க, அத்தனை மேடைகளை பேசிருக்கேன். ஏன் சார்னா அங்கதான் பார்வை நம்பிக்கை வேணும். எல்லா ஊர்லயும் புத்தக கண்காட்சி நடக்கும், எங்க ஊர்லயும் நடக்கும். இங்க 7ஆம் ஆண்டு விழா, அங்க 8ஆம் ஆண்டு விழா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி புதுக்கோட்டையில நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எங்க ஊரினுடைய முக்கியமான அமைப்புகளினுடைய நண்பர்கள், ரோட்டரி, லயன்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய நண்பர்கள் அரசு பார்வையற்றோர் பள்ளிக்கு போயிருந்தாங்க. அங்க போய் உணவெல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த புத்தக கண்காட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க. பார்வையற்றோர் பள்ளிங்கிறது நடுநிலை பள்ளி, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்க. இந்த சின்ன பசங்க அதை கேட்டுட்டாங்க. அவன் வேகமா போய், அங்கிள் புதுக்கோட்டையில புத்தக காட்சி நடக்குதா அப்படின்னு. ஆமாண்டா, எங்களை எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன், வேற ஏதாவது திருவிழாவா இருந்தா ஒளி இருக்கும், சவுண்ட் மியூசிக் இருக்கும், அவன் கேட்கலாம். வேற ஏதாவது விழாவா இருந்தா அங்க உணவு இருக்கும், அவன் சுவைத்து உண்ணலாம். புத்தக திருவிழாவுக்கு பார்வையற்றோர் பள்ளி மாணவர்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யறது? இவங்களுக்கு தயக்கம். ஆனா அவன் அப்படி கேட்கும் பொழுது சின்ன பசங்களை ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி, சரிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான். 4 நாள் கழிச்சு புத்தக காட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் ஒரு மாலை வேலையில, அதாவது 3-4 மணிக்கு கூட்டம் இருக்காது, அந்த நேரமா பார்த்து இந்த பசங்களை கூட்டு வரலாம். நானும் அங்கே இருந்தேன், அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த சம்பவத்தை புரிதலுக்காக சொல்றேன். கூட்டிட்டு வர்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சும்மா சொன்னதுக்காக கூட்டிட்டு போயிடுவோம். இவங்க புத்தக காட்சிக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பையன் நிப்பாட்டுறான். அங்கிள் நீங்க பாட்டு கூட்டு போறீங்க, என்ன ஸ்டால்னு சொல்லவே இல்லைங்க. என்ன ஸ்டால்? இல்லடா கண்ணே, இந்த ஸ்டால் பேரு இதுடா, இவங்க பதிப்பகம் போட்டிருக்காங்க. அங்க என்ன புத்தகம்லாம் இருக்கு? என்ன புத்தகம்லாம் இருக்கு, என்னைக்குடா படிச்சு முடிக்கிறது? சரி ரைட்டுன்னு ஒரு சும்மா ஒரு 4-5 புத்தகம் பேர் சொல்றாங்க. தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து 10 ரூபாயா எண்ணி ஒரு 100 ரூபாயை எடுத்து அந்த புத்தகத்தை வாங்குங்க. ஐயா, அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அரசாங்கம் கொடுக்கிற உதவித்தொகையில அதுல மிச்சப்படுத்தி அவன் அந்த காசை சேர்த்து வச்சு இப்ப புத்தகம் வாங்குறான். கூட வந்திருந்த எங்களுக்கெல்லாம் பயங்கர சங்கடம். ஏண்டானா அவன் போய் இருக்கிற காசையும் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி வச்சு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தர், நான் வாங்கி தரேன்டா தம்பி அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், இல்ல நான் சேர்த்து வச்சிருக்கிற காசுல தான் வாங்க புத்தகத்தை வாங்குறான். முதல் ஸ்டால்ல ஒருத்தன் இப்படி ஆரம்பிச்சான்னா 42 ஸ்டால் போட்டிருந்தோங்க. 42 ஸ்டால்லையும் நிப்பாட்டி ஒருத்தன் புக் வாங்குறாங்க. எங்களுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரியான சங்கடமான உணர்வோடு நாங்கள் அந்த இடத்தை கிடைக்கிறோம். புத்தக காட்சி முழுசா சுத்தி முடிச்ச உடனே வெளியில வரும் நேரத்துல பசங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க, அங்கிள் இங்க சிறைத்துறையிலிருந்து ஏதோ ஸ்டால் போட்டிருக்கிறாங்களாமே, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் நன்கொடையாக தந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் வாங்கின புத்தகத்தை எல்லாம் நன்கொடையாக கொடுத்தா சார். யாருக்கு பார்வை இல்லை என்று இந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அவனுக்கு உள்ளே வெளிச்சம் இருக்கிறது, வெளியே இருப்பேங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் லைஃப்ல அது பிரச்சனை, இது பிரச்சனை, நொட்ட நொல்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு இழப்பு நேர்ந்து விட்டது, என் தந்தை இறந்து விட்டார், எனக்கு அந்த சிக்கல் இருக்கிறது, எனக்கு கால் இல்ல, எனக்கு காலுக்கு செருப்பு இல்ல. யாரையும் நான் இங்க சொன்ன மாதிரி ஃப்ளோல சொன்னது இல்லைங்க. எல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். ஆனா அதை தாண்டி நம்மளால ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும் என்பதுதாங்க கம்பராமாயணத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று நான் ஒரு சூழ்நிலையிலையும் கம்பன் முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனை பொழுதும் மாத்தி வைக்கிறாங்க. நான் எளிமையா ஒண்ணு சொல்றேன்,
ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நிறைய நேரம் எடுத்துட்டாங்கிறதுனால சிறப்புரையை போட்டு 5 நிமிஷம் பேசினாலும் தப்பா போயிடும். புதுக்கோட்டையில இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால நான் 2 செய்திகளோட ரொம்ப கரெக்டா 3 செய்தி தான் பிளான் பண்ணிருக்கேன். ஒரு செய்தி சொல்லிட்டேன், இன்னும் 2 செய்தி தான். ஏன் சார்னா அந்த நேரம்காக, அதுக்காக இங்கே டைமிங் வச்சிருக்கேன், டைமர் வச்சுக்கிட்டு பேசுறேன், வேற ஒண்ணும் இல்லை. பொதுவா நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் அனுதாப மேனியான்னு பேர். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம பார்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நான் சொன்ன சில பேருக்கு வலிக்கும், ஆனா ஐயோ பாவம்னு யாராவது சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப நல்லது. ஆனா உண்மை என்னன்னா அந்த மாதிரி ஆளுகளோட தயவு செஞ்சு சேராது, வாழ்க்கை வீணா புரியும். அதனாலதான் அது அனுதாப மேனியான். கிண்டலுக்கு சொல்லலைங்க, நிஜத்துல நடந்ததே சொல்றேன். கொரோனா வந்தது இல்லைங்களா, அப்ப என்னுடைய நண்பர் பாண்டிச்சேரியில, நான் பேர் சொல்லியே சொல்றேன், பிரையன் சொல்லி, அவர் ஒரு ட்ரெயினர். அப்ப உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஏரியாவே அடைச்சாங்க. கமர்களை உங்களுக்கு வீட்டு வாசல்ல போர்டெல்லாம் வச்சு, தெருவெல்லாம் தகரம் வச்சு அடைச்சு, அந்த மாதிரி சூழல். அவர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்கிற தெருவில் இருக்காரு, லாஸ்ட் ஸ்டேட், அந்த ஏரியால இருக்கிறார். அந்த ஏரியாவில் தெருவையே அடைச்சிட்டாங்க. ஏண்டானா இவர் வீட்டுல பிரச்சனை இல்லை, ஆனா இவர் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல மேல் வீட்டுல கொரோனா, கீழ் வீட்டுல கொரோனா, எய்த்த வீட்டுல கொரோனா, பக்கத்து வீட்டுல கொரோனா. என்னமோ டேபிள் மேட் விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. இமான் சொல்லுவாரா இல்லையா, மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, ஈத்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல வாங்கலையா டேபிள் மேட் வரா இல்லையா, அந்த ரேஞ்சில எல்லா பக்கமும் கோவிட். நான் உடனே போன் பண்ணி துக்கம் விசாரிச்சேன், ஐயா இந்த மாதிரி கோவிட் ஆயிடுச்சாமே அப்படின்னு. அவர் உடனே என்கிட்ட சொன்னாரு, ஆரம்பிச்ச உடனே ஃபார்மாலிட்டி கேட்போமா இல்லைங்களா, எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பாரதி. என்ன சூப்பரா இருக்கேன், இப்ப போய் இந்த துக்கம் எப்படி விசாரிக்கிறது? இல்லைங்க ஏதோ உங்க ஏரியால ஃபுல்லா கோவிட் அப்படின்னு. அவர் உடனே சொன்னாரு, அட நீங்க வேற பாரதி, நான் சூப்பரா இருக்கேன். நம்மளை சுத்தி ஏதாவது நெகட்டிவா இருந்தாலே பாரதி பிரச்சனை, எங்களை சுத்தி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, என்ன கோவிட் பாசிட்டிவ். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். சார் பிரச்சனை முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு மேடையில பெருமையா பேசிக்கலாம், ஆனா பிரச்சனைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படி சொல்ல முடியுமானால், உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் எனக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தா எனக்கு என்னங்க பிரச்சனை வராது. நான் இந்த புலம்பல், அனுதாபம், கோபம் எதுவுமே வராது. கோபம்னா என்னங்க, புலம்பல் மட்டுமே இல்ல, ஒரு சூழல்ல ஒவ்வொருத்தர் புலம்புறாங்க, புலம்பல் மட்டுமே சொல்லல, கோபமும் அப்படித்தான். காலையில ஒரு 5-5:30 மணிக்கு இங்க இருந்து ஒரு டவுன் பஸ்ல கோயம்புத்தூர்ல ஏறி, ஏன்னா நீங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஊர் இல்லீங்களா, ரசம் தயிர் எல்லாம் கூட, ரசம் கண்ணா மோருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லீங்களா, அப்படித்தானே இல்லீங்களா, அந்த மாதிரி மரியாதைக்குரிய நபர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா. நான் என்ன சொல்றேன், காலையில 5 மணிக்கு ஒரு டவுன் பஸ்ல ஏறி ஒரு பக்கத்து ஒரு ஸ்டாப்ல இறங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவை நோட்டை நீட்டு. அந்த கண்டக்டர் உங்களை கோயம்புத்தூர் கொங்கு தமிழ்ல வாழ்த்துவார். ஏன் காலையிலேயே 500 ரூபாய் கொடுத்த வள்ளலே, செலவை நோட்டாக கொடுத்த தங்கமே அப்படின்னு சொல்வார் இல்லையா. நீங்க சொல்லுவீங்க, நாங்களும் நம்புவோம், ஏன்னா நாங்க வெளியூர்காரங்கல்ல, எங்களுக்கு தெரியாதுல்ல கோயம்புத்தூரை பத்தி. கோயம்புத்தூர்ல அப்படிதானுங்கண்ணா, அப்படியா கோயம்புத்தூர்ல சொர்க்கம் போல இருக்கலாம், நம்ம எல்லாம் தவையில்லாம புதுக்கோட்டையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேனா இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த சூழலை கொண்டு வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இப்ப அந்த கண்டக்டர் ஏன் கோவப்பட்டாருன்னு யோசிச்சு, நான் அங்கதான் இருக்கேன், வழக்கமான சம்பவம் தான். அவர் ஏன் கோவப்பட்டார் தெரியுமா, அவரிடம் சில்லறை இல்லை. இப்ப நம்மளும் அவர்கிட்ட கோவப்படுவோம், ஏன்னா நமக்கு சில்லறை. நண்பர்களே, எளிமையான விஷயம் தான், ஆனா கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். இயலாமையின் வெளிப்பாடுதான் கோபம். ஒரு மனுஷன் எப்ப புலம்புறான், எப்ப கோபப்படுறான் தெரியுமா, அவனால முடியுங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட போனதற்கு பிறகுதான் அவனுக்கு கோபம் வருது, அவன் புலம்புறான். இல்லைன்னா என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கான் ஒருத்தன், ஊரு ஊரா, காடு காடா, நாடு நாடா, கடல் கடந்து தேடி வந்து அவனை சண்டை போடுறதுக்கு நிப்பாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஆயுதத்தை விட்டதுக்கு அப்புறம் இன்று போய் நாளை வான்னு சொல்லணும்னா என்ன தில்லு இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய வீரன், ராவணன் என்ன சப்பையானாலா, சிவனையா அப்படியே கைலாய மலையோட தூக்குனவன், அவ்வளவு பெரிய ஆளை நான் சண்டை போட்டு சான்ஸ் கிடைக்கும் போது ஜெயிக்கணுமா இல்லைங்களா, ஜெயிக்கலைங்க, போன்னு அனுப்புறான். இது மேட்டர் இல்ல, இன்று போய் நாளை வான்னு அனுப்புன செய்தியை நான் பெருசா பேசல, எனக்கு அதற்கு பிறகு நடந்த செய்தி தான் முக்கியம். ஏண்டானா டாக்டரை சந்திரபிரியா மேடம் பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை. டாக்டர் அவருடைய சீனியர், அவருடைய காலேஜ் சீனியர், அவரு 50 வருஷமா உங்களுக்கு தெரியும்.
அவங்க பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை சேலத்துல இருந்து வந்து. ஆனா நாங்கெல்லாம் 54 வருஷமா கம்பன் கழகம் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்களே பெரிய லார்ட் லவக்தாஸ். எங்க கம்பன் கழகத்துக்கு போட்டி மாதிரி கம்பன் கலைக்கூடம்னு நீங்க ஒண்ணு வைப்பீங்க, அதுக்கு என்னையே கெஸ்டா கூப்பிடுவீங்க, அதுல எனக்கே ஒரு விருது வேற கொடுப்பீங்க. மன்னிச்சுக்கங்க நண்பர்களே, அவருக்கு தெரியாத அரசியல் இல்ல, அவரை நான் ஏதோ போத்து விடுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சமீபத்துல இதோ வந்திருக்கக்கூடிய சேலம் மணமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அறிந்த உலக புகழ் பெற்ற பேச்சாளர் சேலம் சங்கர நாராயணன் அவர்கள் சென்னை கம்பன் கழகத்துல நடந்த ஒரு சர்ச்சையை ஒட்டி ஒரு பெரிய பதிவு இலங்கை ஜெயராஜை போட்டதுக்கு அப்புறம் போட்டிருந்தாரு. வாய்ப்பு இருந்தா முகநூல்ல தயவு செஞ்சு கம்பன் கழகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பதிவு அது. எவ்வளவு பாலிடிக்ஸ், எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு. ஆனா நீங்கள் யோசித்து பாருங்கள், அங்கிருந்து ஒருத்தர் வந்து செயலாளராக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். அவர் வந்து என்ன பேசுறாரு, முருகேசன் சாரு சுப்பிரமணியன் சார் மாதிரி கிடையாதுயா, இந்த மாதிரி ஒரு அமைப்புல விருது கிடைச்சது எனக்கு பெருமைன்னு சொல்றாருன்னா இதான பெருமை. இப்ப நான் எப்படி பார்க்கிறேன் அந்த பார்வைய, ராமனை எதிர்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் இன்று போய் நாளைவன் சொன்னது ரெண்டே செத்துட்டேன், நான் ஒரு வீரன். அப்படிப்பட்ட ராவண ரிட்டன் வந்து அவங்க தாத்தா மாலியவான்ட்ட விஷயத்த சொல்றான், என்ன நடந்துச்சு, என்ன சொல்றாங்க, என்ன மனுஷையாங்க யாரு ராமன், எவ்வளவு பெரிய வீரன், எப்படிடா வீரன்னா என்ன அப்படியே அம்புனால தாக்குறான் சார். ஆனா தாக்கிட்டு கூனி மீது அவளுடைய கூன் போக உண்டை தெரித்தது ஒத்தது அன்றி சினம் தெரிந்தது இல்லைங்கிறான் சார். கூனியில சின்ன வயசுல விளையாட்டா உண்டிவில் அடிச்சா பாருங்க ராமன், அது மாதிரி பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு வந்திருக்கிற எண்டையும் கோபத்தோட சண்டை போடவே இல்லைங்க, அந்த மாதிரி தான் அம்பு தொடுத்தான்னு ராவணன் ராமனுடைய பெருமையை பேசு. நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த நேரத்துல எப்படி சார் ராமனுக்கு கோபம் இல்லாம இருக்கும், கடுப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா பாரதி சொல்றான், போருக்கு செல்லும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம்னு சொல்லி கொடுறான். என்னடா ஏன்டா பொங்குற அப்படின்னா, வாழ்க்கையில இந்த ரெண்டு மூஞ்சியை மட்டும் விட்டுருங்க, ஒன்னு அழு மூஞ்சி, இன்னொன்னு சிடு மூஞ்சி. இந்த ரெண்டு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களிடம் அந்த நம்பிக்கை உயர்ந்த இடத்திலே இருக்குங்க. கம்பனுடைய பாடல்களை கொஞ்சம் அப்படி முழுசா கைப்பிடிச்சிட்டீங்கன்னா, நாங்க உளவியல்ல சொல்லுவோம், உலகத்தினுடைய எல்லா மன அழுத்தங்களுக்கும் காரணம் மூணே மூணு தான். ஒன்னு ஹோப்லெஸ், இன்னொன்னு ஹெல்ப்லெஸ், இன்னொன்னு ஒர்த்லெஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஹோப்லெஸ்னா காலத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஹெல்ப்லெஸ்னா மனிதர்களை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பார்த்த 100 பேர் மோசமானவனா இருக்கலாம், உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறா சார், எவ்வளவோ நல்லவன் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருக்கு. மூணாவது ஒர்த்லெஸ், தன்னை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. எனக்கே ஏதோ போங்க, இனிமே நான் எல்லாம் எடுக்க லாயக்கு இல்லைங்க, இவன் இதுக்கு சரிப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஆனால் இந்த 3 விஷயத்திற்கும் கம்பராமாயணத்தில் மருந்து இருக்கிறது. நான் கம்பராமாயணத்தை இப்படி ஒப்பிட்டு நிறைவு செய்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எந்த உரையை நான் பேசினாலும் எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் பேசினாலும் எதில் தொடங்குகிறேனோ அதிலேயே நிறைவு செய்வேன். ஒரு புள்ளி விவரத்தோடு தொடங்கினேன், ஒரு புள்ளி விவரத்தோடு நிறைவு செய்கிறேன். மனுஷங்களால என்ன முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி லண்டன்ல மேக்ஸ் கேரியர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடந்தது. உலகத்தினுடைய தலை சிறந்த 250 கணிதவியலாளர்கள் சேர்ந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மனிதனால் எவ்வளவு தாண்ட முடியும், மேலேந்து கீழே விழுகிறதுக்கு ஒண்ணும் பெரிய ஹைட் தேவையில்லை, ஏன் எவ்வளவு ஹைட்ல தள்ளாலும் கீழே விழுந்துருவோம், அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா புவியீர்ப்பு விசைக்கு மாறாக நீங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனுஷனால எவ்வளவு முடியும் அப்படின்னா அவங்க ஒரு ஆய்வு, கணிதவியல் தியரிகள் அடிப்படையில் ஆய்வு பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிச்சது 6.7 மீட்டர் உயரம் மனிதனால் சராசரியாக தாண்ட முடியும். ஆனா அடுத்த ஷாக்கு, ஒரு தியரி வச்சுட்டோம்ல, ப்ரூஃப் அப்படியெல்லாம் இவனால தாண்டிருக்கானா அப்படின்னு தேடுனா
எதை வச்சு கணக்கிடுறது? ஒவ்வொரு மனுஷனை எந்திரிச்சு குதிக்க சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஞாபகம் இருக்கும் ஒரு விளையாட்டு, ஹை ஜம்ப். ஹை ஜம்ப்ங்கிற விளையாட்டு என்னங்க? ஒருத்தர் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தாண்டணுமா இல்லைங்களா? அந்த தாண்டக்கூடிய விளையாட்டுல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குல்ல, அப்ப அதை வச்சுக்கிட்டோம்னா மனுஷனால எவ்வளவு சாதிக்க முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா இல்லைங்களா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க வருத்தத்திற்குரிய செய்தி, ஹை ஜம்ப்ல உலக சாதனையே 2.45 மீட்டர் தான். சார் மன்னிக்கணும், புள்ளி விவரம் சொல்றதுனால தூங்கிடாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சில விஷயத்த உங்களுக்கு புரிதலுக்காக நான் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். 6.7 மீட்டர் ஒருத்தரால தாண்ட முடியும்னு ஒரு தியரி இருக்குன்னா, ஒரு 6 மீட்டர் 5.5 மீட்டராவது தாண்டினா ஓகேன்னு அர்த்தம். மனிதன் தன்னுடைய தகுதி அளவிற்கு செயல்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஆனா மனுஷன்கிட்ட என்ன குறைவா இருக்கு? தன்னால இது செஞ்சதே உலக சாதனை அப்படின்னு நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனால எவ்வளவுதான் சாதிச்சிருக்கானா, நம்பர் 1 ஆளு 2.45 மீட்டர் தான். இது விஞ்ஞானிகளை ரொம்ப துன்புறுத்துச்சு. என்னடா இப்படி கீழே போயிட்டே இருக்கானே, என்னதான்டா செஞ்சு நீங்க வந்துட்டு பெருசா வருவாங்கன்னு. அப்பதான் அந்த கூட்டத்துல உதவியாளராக இருந்த ஒருத்தர் சொன்னார், பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய விஞ்ஞானிகளை விட இந்த உதவியாளர்கள்லாம் ரொம்ப சரியான விஷயத்த சொல்லுவாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப அவர் சொல்லி கொடுத்தாரா, ஏன் சார் லாங் ஜம்ப்லயே நிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் போல் வால்ட் கண்ணுக்கு தெரியாதான்னு. அது என்ன சார் போல் வால்ட்டுங்கிறீங்களா? குசேலன் படத்துல சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்காக வடிவேலு, அண்ணே நீங்க மட்டும் அந்த கோட்டை செவத்தை தாண்டிட்டீங்கன்னா உள்ள போய் பாத்துடலாம்னு சொன்ன உடனே ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு வந்து அப்படி ஊனி அந்த கோட்டையை தாண்டலாம், செவத்தை தாண்டலாம் சொல்வாரு. செவத்தை நவத்திடுவாங்க, அப்புறம் ஒரு கிணத்துக்குள்ள விழுவாரா இல்லைங்களா? உலகத்திலேயே போல் வாழ்க்கை விளையாட்டுக்கு இவ்வளவு கேவலமா உதாரணம் சொன்னவே நானா தான். என்ன பண்றது, எல்லாருக்கும் போய் சேரணுமா இல்லைங்களா? இந்த சைஸுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுனால நான் பெரிய அறிவாளி காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லணும், அதே நேரத்துல ஒரு குழந்தைக்கு புரியறதுக்காக ஒரு வடிவேலையும் சொல்ல வேண்டிய சூழல். வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா எல்லாரும் இருக்கீங்க அதுக்காக. அப்ப அந்த குச்சியை வச்சு ஊனி அதன் மூலமாக ஒரு விசையை உருவாக்கி ஜம்ப் பண்றது. நம்புங்கள் நண்பர்களே, போல் வால்ட்டில் உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை படைத்த அந்த உலக சாதனை 6.15 மீட்டர் உயரம். எதுக்குங்க இத்தனை புள்ளி விவரம் சொல்றேன்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நானா எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பி குதிச்சாலும் உலக சாதனையே பண்ணாலும் என்னால 2.45 மீட்டர் தான் தாண்ட முடியும். ஆனா ஒரே ஒரு குச்சியை மட்டும் பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா என்னால 6.15 மீட்டர் உயரம் வரைக்கும் தாண்ட முடியும். அந்த குச்சி தான் கம்பன். கம்பனை நம்பினோர் கைவிடப்படார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.